வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை, ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி, குரோதி வருடம் ஆடி மாதம். ஆடி மாதத்தில் 17ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் திருவாதிரை, மதியம் 12:56 வரை. அதன் பின் புனர்பூஷம். திதி தேய்பிறை, திரையோதசி மாலை 4:47 வரை. அதன் பின் சதுர்தசி. யோகம் சித்த யோகம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். நாளைய விசேஷம். நாளைய தினம் ஆடிப்பெருக்கு. நாளைய விசேஷம் ஆடிப்பெருக்கு. இன்றைய தினத்திற்கான ராகு காலம் காலை 10:30 முதல் நண்பகல் 12 வரை. யமகண்டம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. குளிகை நேரம் காலை 7:30 முதல் 9 வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம் காலை 6 முதல் 9 வரை. காலை 10:30 முதல் 10:30 வரை. மதியம் 1 முதல் 3 வரை. இரவு 8 முதல் 11 வரை. இன்றைய கிரக நிலவரம். ரிஷபத்தில் செவ்வாய் குரு, மிதுனத்தில் சந்திரன், கடகத்தில் சூரியன் புதன், சிம்மத்தில் சுக்கிரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இப்போ நம்ம இருக்கிறது ஆடி மாதம். இந்த ஆடி மாதத்தில் இப்போ தான் ஆடி கிருத்திகை போச்சு. இனி நிறைய விசேஷங்கள் ஆடி மாதத்துலேயும் இருக்குது. நாளைக்கு ஆடிப்பெருக்கு. ஆடிப்பெருக்கு அப்படின்னா காவிரியில் நீரை திறந்து விடுவாங்க. காவிரி கரையோரங்களில் அதற்காக சில விஷயங்கள்லாம் நடக்கும். அது இப்போ இந்த மாதத்தில் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. ஆடி 18ஆம் பெருக்கு அப்படிம்பாங்க. இந்த நேரத்தில் நம்ம என்ன காரியத்தை செய்தாலும் அதில் ஒரு வளர்ச்சி கிடைக்கும் அப்படின்னு உண்டு. விவசாயிகள் எல்லாமே ஆடி மாதத்தில் பயிர் விதைப்பாங்க. அப்போ தான் தை மாதம் அறுவடை செய்ய முடியும். இது மாதிரி ஆடி பூரம் இருக்குது இந்த வாட்டி. இது மாதிரி ஆடி மாதத்தில் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. இது எல்லோரும் செய்யலாம். அதே மாதிரி இன்றைக்கு நாளே நல்ல நாள் தான். இன்றைக்கி நாளில் நீங்கள் சுபகாரியங்கள் எது வேணாலும் செய்யலாம். அதற்கு ஒரு யோகமான நாள் இன்றைக்கி எந்த காரியத்தை எடுத்து செய்தாலும் அதில் வெற்றி கிடைக்கும். வெற்றிக்கான ஒரு நாள் இன்றைக்கி. திருமண பொருத்தம், திருமண முயற்சிகள் செய்யலாம். ஆடி மாதத்தில் இதெல்லாம் செய்யலாம். ஏற்கனவே நம்ம இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதே மாதிரி ஆடி மாதம் வீடு மாற்ற மாட்டாங்க. இது எல்லாமே ஆடி முடிந்தவொடனே திருமணமும் வீடு மாற்றுவதும் செய்து கொள்ளலாம். நம்மிடம் ஜாதகம் பார்க்கறதுக்கு நேரில் வரலாம். நேரில் வர முடியாதவர்களுக்கு ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் உண்டு. ஜோஷியம் ஜாதகமே கையில் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு பிரசன்னம் மூலமாக நம்ம ஜாதகம் இல்லாதவர்களுக்கு பிரசன்னம் மூலமாக அதற்காக ஒரு ஜாதகம் வரும் அன்றைய தினத்திற்கு. அதை வைத்து பலன் சொல்ல முடியும். அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு வரலாம். நீங்கள் ஆன்லைன் சர்வீஸும் உண்டு. திருமண பொருத்தம் சிறந்த முறையில் பார்த்து கொடுக்குறோம். ஜோதிடம் ரீதியாக எல்லா விஷயமும் நம்ம செய்கிறோம். நம்மை தொடர்பு கொள்ளலாம். இனி இன்றைய ராசி பலனுக்கு செல்வோம். மேஷ ராசிக்காரர்களுக்கு அற்புதமான நாள். 5ஆம் இடத்தில் சுக்கிரன். 5 குடைய கிரகம் 4ஆம் இடத்தில், 4 குடைய கிரகம் 3ஆம் இடத்தில். இது ஒரு வினோதமான கிரக அமைப்பு. 2 குடைய கிரகம் 5ஆம் இடத்தில், 5 குடைய கிரகம் 4ஆம் இடத்தில், 4 குடைய கிரகம் 3ஆம் இடத்தில். 3 4 குடைய கிரகங்கள் பரிவர்த்தனை. 2ஆம் இடத்தில் ராசி அதிபதி குருவுடன் இணைந்து, தனக்காரகனோடு இணைந்து காணக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு கொண்ட நாள். எல்லா காரியங்களும் ஜெயமாக நடக்கும். இன்றைக்கி உங்களுக்கு வெற்றிக்கு மேல் வெற்றி மாலை, இது மாதிரி எல்லாமே கிடைக்க போகிற ஒரு நேரம். தொழில் அமோகமாக நடக்கும். உத்தியோகத்தில் உயர்வு உண்டு. செய்தொழில் எதுவாக இருந்தாலும் அதில் முன்னேற்றம், லாபம். தகவல் தொடர்பு துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும். வெற்றி வாய்ப்பு தேடி வரும். நல்ல செய்தி வந்து சேரும். ஒரு சகோதர சகோதரிகளால் ஆதாயம் கிடைக்கும். இல்லத்திற்கு தேவையான புது பொருட்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. நல்ல நாள். ரிஷபராசிக்காரர்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடக்கக்கூடிய ஒரு நாள். ராசி அதிபதி 4ஆம் இடம் போயிருக்கார். இப்போது சுக்கிரன் 4ஆம் இடத்தில். 4இல் சுக்கிரன் இருக்கிறதுங்கிறது பலம், திக்பலம்.
அதனால் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது இப்போது. சுக்கிரன் அதுவும் ராசி அதிபதி 4ஆம் இடத்தில் இருந்தால் அது ஒரு பெரிய யோகம். அது இப்போ உங்களுடைய கனவுகள் நினைவாகும், உங்களுடைய ஆசைகள் எண்ணங்கள் ஈடேறும். அதே மாதிரி உங்களுடைய தாய் வழி உறவுகளால் நன்மை ஏற்படும். தாய் மாமனுக்கு ஆதாயம் உங்களால் அவருக்கு ஆதாயம், அவரால் உங்களுக்கு ஆதாயம். அதே மாதிரி நிறைய பேருக்கு இப்போ வந்து வாகனங்களை மாற்றக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். பழைய வாகனங்களை கொடுத்துட்டு புது வாகனம் வாங்குவாங்க, விலை உயர்ந்த வாகனங்களை வாங்குவாங்க. வாகன யோகம் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு நாள், நல்ல நாள். மிதுன ராசிக்காரர்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நாள், அதிக அளவில் நன்மை நடக்கக்கூடிய ஒரு நாள். ராசி அதிபதி 2ஆம் இடத்திலும் 2 கிரகம் சந்திரன் ராசிக்குள்ளும் பரிவர்த்தனை ஆயிருக்காங்க. அதனால் இந்த பரிவர்த்தனைங்கிறது ஒரு யோகம். புதன் சந்திரன் பரிவர்த்தனை அப்படிங்கிறது ஒரு யோகம். இப்போது வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. செய்தொழில் எதுவாக இருந்தாலும் அதில் மேன்மை, உத்தியோகத்தில் உயர்வு, குடும்பம் அமைதியாக இருக்கும். குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். இல்லறம் நல்லறமாக இருக்கும். திருமண முயற்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணம் ஆகிறதுக்கான நேரம் இப்போது கைகூடும். உங்களுடைய பிறவி ஜாதகமும் வலுவாக இருக்கும்போது இப்போ இருக்கக்கூடிய குறச்சார கிரகங்கள் உங்களுக்கு நன்மையாக விஷயத்தை செய்யும். குரு 12ஆம் இடத்துல இருக்கார். அதனால் சுப வரையும் ஏற்படும். அது திருமணம் போன்ற சுப செய்திகள், சுப காரியங்களுக்கான செலவுகளாக இருக்கலாம். இந்த நாள் நல்ல நாள். கடகராசிக்காரர்களுக்கு யோகமான நாள். ராசி அதிபதி சந்திரன், 12 கிரகம் புதன். இந்த 12 கிரகம் புதனும் சந்திரனும் பரிவர்த்தனை. அதனால் அதுவும் ஒரு விதத்தில் யோகம். அப்போது உங்கள் ராசி அதிபதியே ராசிக்குள் இருப்பதாக கணக்கில் கொள்ள வேண்டும். பொதுவாக இனி வரும் அதாவது அமாவாசை தினங்களில் தான் சந்திரன் சூரியன் ஒன்றாக இணைவார்கள் உங்கள் ராசிக்குள். ஆனால் இப்போது அந்த மாதிரியான ஒரு கிரக அமைப்பு இருக்குது. இது ஒரு யோகமான கிரக அமைப்பு. 11ஆம் இடத்தில் செவ்வாய் குரு, பல விதத்தில் யோகத்தை செய்யக்கூடிய ஒரு கிரக அமைப்பு. 2ஆம் இடத்தில் சுக்கிரன். அதனால் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அதுலேயும் குறிப்பாக பணம் இப்போ வரும், தன லாபங்கள் ஏற்படும். லாபாதிபதி தனஸ்தானத்திற்கு உரிய கிரகம் ராசிக்குள். அதனால் இந்த ஒரு நல்ல யோகம். இது தன லாபம் இப்போ நிறையா கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் ஒரு பெரிய உயர்வு, எதிர்பாராத தன லாபம்னு கூட சொல்லலாம். சில பேருக்கு ஷேர் மார்க்கெட்டில் திடீர்னு மார்க்கெட்டில் நீங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டு டபுள் ஆகும். அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பெல்லாம் வரும். இப்போ ப்ராஃபிட் புக் பண்ணிடுங்க, வச்சிட்ருக்காதீங்க இனிமேலும். இப்போ ப்ராஃபிட் புக் பண்ணுற நேரம். இந்த நாள் நல்ல நாள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு சொத்துக்கள் வாங்கக்கூடிய நேரம், அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய நேரம். தோப்பு, துறவு, தோட்டம், பெரிய தென்னந்தோப்பு, வாழைத்தோட்டம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு விவசாய நிலம் வாங்கி அதில் இருக்கக்கூடிய வருமானம் பெறக்கூடிய நேரம். இல்லைனா சில பேர் ஃப்ளாட் வாங்குவாங்க, ஒரு பழைய ஃப்ளாட்டு ரிப்பேர் பண்ணி வாடகைக்கு விட்டால் ஏதாவது வருமானம் வருமே அப்படின்னு நினச்சி வாங்குவாங்க. அதுவும் இப்போ ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். அதற்காக நிதி உதவியெல்லாம் தேடினீங்கன்னா கிடைக்கும். பேங்க் லோன்ஸ் எல்லாம் இப்போ கிடைக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி குடும்பத்தில் இப்போ வந்து சுப விஷயங்களுக்கான பேச்சுவார்த்தை நடத்தப்படும். 2-11 கிரகம் புதன், அவர் இப்போது சந்திரனோட பரிவர்த்தனை. அதனால் அது ஒரு விதமான யோகம். இப்போது நிறைய லாபம் கிடைக்கும். கொஞ்சம் செலவுகள்லாம் வந்தது, இப்போ அந்த செலவுகள்லாம் கட்டுக்குள் வரும். வருமானங்கள் உயரும், சேமிப்பு உயரும். நல்ல நாள் இது. கன்னி ராசிக்காரர்களுக்கு பிரமாதமான யோகம் இது. லாபஸ்தானத்தில் லாபாதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திரனோடு பரிவர்த்தனை புதன். லாபஸ்தானத்தில் சூரியன். பொதுவாக சூரியன் 11ஆம் இடத்துல இருக்கும்போது எந்த காரியத்தை எடுத்து செய்தாலும் வெற்றி. அதனால தான் முகூர்த்த லக்னம் குறிக்கும்போது 11ஆம் இடத்துல சூரியன் இருக்கிற மாதிரி கொடுப்பாங்க லக்னம் குறிக்கும்போது. இப்போ இந்த மாதம் ஃபுல்லாகவே உங்களுக்கு சூரியன் 11ஆம் இடத்துல தான். 12 கிரகம் இல்லையா சூரியன். அதனால் அவர் 11ஆம் இடத்துல இருக்கிறனால தந்தை வழி உறவுகளால் நன்மை, தந்தைக்கு உங்களால் நன்மை, உங்களால் தந்தைக்கு நன்மை, தந்தையால் உங்களுக்கு நன்மை. அதனால் தந்தை மகனுடைய உறவுகள் மேம்படும். அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இப்போ ஆதாயம் கிடைக்கும். அரசாங்கத்தால் நன்மை, அரசால் நன்மை. அது மாதிரி உங்களுக்கு இப்போ கோயில் குளங்கள், தீர்த்த யாத்திரைகள், இந்த மாதிரி நிறையா போகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். திருமண விஷயங்கள் கை கொடுக்கும். திருமண யோகம் உண்டு. நல்ல நாள் இது. துலா ராசிக்காரர்களுக்கு பிரமாதமான நாள். 11ஆம் இடத்தில் ராசி அதிபதி வரும்போது நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். நிறைய பேர் வந்து ஜுவல்ஸ் எல்லாம் அடமானம் வச்சுருப்பாங்க. இப்போ அதெல்லாம் திருப்புறத்துக்கு நிறையா வாய்ப்பு வரும். பேங்க்கில் இருந்தாலும் சரி, சேட்டு கடைன்னு சொல்லக்கூடிய அடமான கடையில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, இப்போது நகையெல்லாம் திரும்பி உங்கள் கைக்கு வரும். நகையே இல்லாதவர்களுக்கு ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும். பட்டாடைகள் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும். அதனால் பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் சேர்க்கக்கூடிய நேரம் இது. சேர்க்கக்கூடிய நேரம்,
சேரக்கூடிய நேரம். இன்னும் கொஞ்சம் குண்டு மணி அளவு கூட தங்கம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா இப்போ அதெல்லாம் கிடைக்கும். பொன்னவன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் 8ஆம் இடத்திலிருந்து ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். இதெல்லாம் ஒரு பெரிய யோகம். அதனால் உங்களுக்கு இப்போது நிறைய வீட்டுக்கு இல்லங்களுக்கு தேவையான விஷயங்கள் கிடைக்க போகுது. நீங்கள் சந்தோஷமாக இருக்க போகிறீர்கள், மனம் மகிழ்ச்சியாக இருக்க போகிறீர்கள். இன்றைக்கி எல்லா காரியமும் வெற்றிகரமாக இருக்க போகுது. வெற்றிக்கான நாள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். 8 குடைய கிரகம் 9 குடைய கிரகத்தோட பரிவர்த்தனை. 9 குடைய கிரகம் யார்? சந்திரன். அவர் தான் இப்போ 8ஆம் இடத்துல இருக்கார். அவர் பரிவர்த்தனை ஆகியிருக்கார். அதனால் பணம் வரும் இன்றைக்கி. ஆனால் பணத்தை கையாளுவதில் கவனம் தேவை. சில பேர் தப்பான முறையில் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு மாட்டிப்பாங்க. ஷேர் மார்க்கெட்டில் அது இதுன்னு ஏதாவது பணத்தை போட்டு. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய தினம் இன்று. தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக யோகமான நாள். ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திர பகவான். ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திர பகவான். 8ஆம் இடத்தில் 7 குடைய கிரகம். மறைந்த புதன் நிறைந்த வித்தைக்கு அதிபதி. அதனால் இப்போ உங்களுடைய செயல் திறமை எல்லாம் வெளியே வரப்போகுது. நீங்கள் எந்த வயதுக்கு உரியவர்களாக இருந்தாலும் சரி, கல்வி பயிலும் மாணவ மாணவிகளாக இருந்தாலும் சரி, வேலைக்கு செல்லக்கூடிய நபராக இருந்தாலும் சரி, உத்தியோகத்தில் நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் ஒரு சிறந்த நபராக இருப்பீங்க, முதன்மையான நபராக இருப்பீங்க. உங்களை எல்லோரும் அடையாளம் கண்டுகொள்ளக்கூடிய அளவில் உங்களுடைய திறமைகள் இருக்கும். ஒரு சூப்பரான நாள் தான் சொல்லணும். உங்களுடைய திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு நாள், நல்ல நாள். மகர ராசிக்காரர்களுக்கு சுக்கிர பகவான் களத்திர காரகன்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 8ஆம் இடத்துல இருந்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை பார்க்குறார். இந்த சனி சுக்கிரன் பார்வை அப்படிங்கிறது ஒரு விதத்தில் நல்ல பார்வை அது. அதனால் உங்களுக்கு இப்போ குடும்பம் அமையும். குடும்பத்தில் ஏதாவது சலசலப்புகள் கசப்புகள் இருந்தால் அதெல்லாம் சரியாயிரும். இப்போது இல்லறம் நல்லறமாக இருக்கும். உறவுகள் மேம்படும். நிறைய சொந்த பந்தங்களை பார்ப்பீங்க. அவங்களோட ஏதாவது சண்டை சச்சரவு இருந்தால் அதெல்லாம் சரியாகக்கூடிய நேரம். வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் அதிகமாக மாறும். இப்போ பணவரவு ஏற்படும். நிறைய பெரிய பெரிய பணத்தெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடிய நேரம். இப்போது நேரம் நல்லா இருக்குது. சூப்பரான டே. கும்பராசிக்காரர்களுக்கு ராசிக்குள் சனி பகவான் 7ஆம் இடத்தில் சுக்கிரன் சனி இணைவு பார்வை ஒரு விதத்தில் யோகம். அது ஒரு விதமான நன்மையை செய்யும். இப்போது சுக்கிர பகவான் 8ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்ப்பதால் இப்போ திருமணம் முயற்சிகள் கை கொடுக்கும். திருமணம் சார்ந்த விஷயங்களில் இப்போது உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி. இது ஆடி மாதம் திருமணம் விஷயங்களை பேச்சுவார்த்தை கூட சில பேர் பண்ண மாட்டாங்க. பேச்சுவார்த்தை நடத்தலாம். அதை பற்றி நம்ம யூடியூப்பில் தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கோம். திருமணம் மட்டும்தான் ஆடியில் பண்ணக்கூடாது. அதே மாதிரி வீடு மாற்றக்கூடாது. அதற்கான முயற்சிகள் செய்யலாம். இப்போ நீங்கள் ஒரு நிலம் பார்க்கலாம், புரோக்கரை பார்க்கலாம், நீங்கள் வக்கீல்கிட்ட கொண்டு போய் அதோடைய ஈசி போட்டு பார்த்து செக் பண்ணலாம். நிலம் இப்பெல்லாம் அதில் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு. அதே மாதிரி ரிஜிஸ்டர் கூட பண்ணலாம். குடி போகக்கூடாது. வீடு கட்டி குடி போகக்கூடாது. புதுமனை புகுவிழா மட்டும் வச்சுக்கூடாது. திருமணம் ஆடி மாதம் முடிஞ்சு தான் செய்யணும். ஆனால் இப்போ அந்த முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இருக்கிற அமைப்பு உங்களுக்கு நன்மையை அதிக அளவில் செய்யக்கூடிய வாய்ப்பு. கும்பராசிக்காரர்களுக்கு இது நல்ல நாள். மீன ராசிக்காரர்களுக்கு மிக மிக யோகமான நாள். 4ஆம் இடத்தில் சந்திரன். சுகஸ்தானத்தில் சந்திர பகவான். 5 குடைய கிரகம் சந்திரன். 4ஆம் இடத்தில் புதன் சந்திரன் பரிவர்த்தனை. தாய் மாமனால் ஆதாயம். இப்போது தாய் யாருக்கு உடல் நலம் சிறப்பாக இருக்கும். தாய் வழி உறவுகளால் நன்மை. உங்கள் தாய் மாமனால் உங்களுக்கு நன்மை. நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு நாள். குடும்பம் அமைதியாக இருக்கும். குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். உங்கள் செய்தொழில் எதுவாக இருந்தாலும் அதில் சிறப்பான மேன்மையான நிலையை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு. உத்தியோகத்தில் உயர்வு, சம்பள உயர்வு, ஊதிய உயர்வு எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு நாள். நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு நாள். அதே மாதிரி சுகஸ்தானம்னு சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பதால் இல்லத்திற்கு தேவையான பொருட்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. பயணம் மேற்கொள்ளக்கூடிய யோகம் உண்டு. ஒரு பயணத்தால் நன்மை உண்டு. கடல் கடந்து நல்ல செய்திகள் சேரும். உங்கள் பிள்ளைகளால் நன்மை. பிள்ளைகளுக்கு நன்மை. இது ஒரு நல்ல நாள்.